கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 55ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஏசாயா 55:8. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இன்றைய தியான வசனம் மூலம் நம் தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்ல வருகிறார், அவருடைய வார்த்தையின் நோக்கம் மற்றும் யோசனை என்ன என்பதை குறித்து சற்று நேரம் தியானிப்போம். முதலாவது நாம் புரிந்து கொள்வது, மனிதர் நினைப்பது போல அவர்களின் வரையறைகளில் தேவனின் யோசனைகள் இல்லை என்பதுதான். தேவன் மிக உயர்ந்த மற்றும் பரந்த நோக்கத்தை கொண்டவர். நம் யோசனைகள் ஒரு குறிப்பிட்ட எல்லையில் நின்றுவிடும். ஆனால் தேவனின் திட்டங்கள் நமது எல்லைக்குட்பட்டது அல்ல. அவை பரிசுத்தமானவை மற்றும் அனைத்திற்கும் மேலானவை. அதனால்தான் பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று கூறுகிறார். தேவனின் யோசனைகள் மனிதர்களின் யோசனைகளை விட எவ்வளவு உயரமாக இருக்கின்றன என்பதையும், அவர் செயல்பாடுகள் நம்மால் புரிந்து கொள்ள முடியாத தூரத்தில் இருப்பதையும் இந்த வசனத்தின் மூலம் நமக்கு வெளிப்படுத்துகிறார். இங்கு என் வழிகள், உங்கள் வழிகள் என்று குறிப்பிடுவதை கவனியுங்கள். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று நீதிமொழிகள் 14:12 வாசிக்கிறோம். கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள் என்று ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள் என்று பவுலடிகளார் கூறுவதை ரோமர் 11:33 வாசிக்கிறோம். தேவனுடைய செயல்பாடுகள் நம்மால் புரிந்து கொள்ள முடியாத அல்லது நம் கற்பனைக்கு எட்டாத உயரிய முறையில் இருக்கும். நாம் ஒரு குறிப்பிட்ட முறையில் வழியில் செயல்பட விரும்பினாலும் தேவன் எப்படி செயல்பட வேண்டும் என்பதில் அவரின் தீர்மானம் முழுமையாய் வேறுபட்டதாய் இருக்கும். இன்றைய தியான வசனம் நம்மை தேவனின் உயர்ந்த எண்ணங்கள் மீதும் திட்டங்களின் மீதும் நம்பிக்கை வைக்க அழைக்கின்றது. நாம் முழுமையாக தேவனுடைய திட்டத்தை புரிந்து கொள்ள முடியாது என்றாலும் தேவன் அனைத்தையும் நம்முடைய நன்மைக்காகவே செய்வார் என்று அவர் மேல் பரிபூர்ண விசுவாசம் வைக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறது. தேவனுடைய ஆளுமை நம் மனதில் இருக்கும் ஒற்றை அல்லது குறுகிய படிகளில் நின்று விடாது. அவர் எல்லாவற்றிலும் நம்மை அற்புதமாக நடத்துவார் என்பதில் நம்பிக்கை கொள்ளச் செய்கிறது. தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள் என்று கூறும் பவுலடிகளார், கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார், அவருக்கு ஆலோசனைக்காரனாக இருந்தவன் யார், தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு
முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார் என்று கேட்கிறார். இதற்கு, இந்த கேள்விகளுக்கெல்லாம் நம்மால பதில் கூற முடியுமா? யோசிச்சு பாருங்க. தேவனுடைய அந்தரங்க ஞானத்தை நீர் ஆராய்ந்து சர்வ வல்லவருடைய சம்பூரணத்தை நீ அறியக்கூடுமோ? அது வானபரியந்தம் உயர்ந்தது. உம்மால் என்ன ஆகும்? அது பாதாளத்திலும் ஆழமானது. நீர் அறியக்கூடியது என்ன என்று நாகமாத்தியனாகிய சோப்பார் யோபுவிடம் கேட்பதை யோபுவின் சரித்திரம் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இந்த கேள்விகளுக்கும் நம்மால் பதில் கூற முடியுமா? அப்படியே யோசிச்சு பாருங்களேன். தேவனுடைய பரமமான சாமர்த்தியத்தை எவரும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது என்பது இங்கே உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியுது இல்லைங்களா? யோசேப்பு வாழ்க்கையவே எடுத்துக்கோங்களேன். அன்று யோசேப்பை கொலை செய்ய அவன் சகோதரர்களே ஆலோசனை பண்ணி குழியில் போட்டு அதன் பின் அவனை அடிமையாக விற்று போட்டு தன் தகப்பனிடம் மிருகங்கள் பீறி போட்டதால் அவன் இறந்து போனான் என்று சொன்னார்கள். யோசேப்பை அழிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய திட்டம். அதற்கான வழிகளை அவர்கள் கையாண்டார்கள். ஆனால் தேவனின் திட்டமே வேறு என்பதை அன்று அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று யோசேப்பு தன் சகோதரர்களிடம் கூறுவதை ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இதே போலத்தான் பல நேரங்களில் தேவனுடைய சித்தத்தை அறியாமல் நாம் நம்முடைய வழிதான் சிறந்தது என்று எண்ணிக்கொண்டு தவறான பாதையில் செல்கிறோம். பல நேரங்களில் நம்மளே ஒரு பிளான், இதை இப்படி பண்ணணும், அதை அப்படி பண்ணணும், அது எது சரி எது தவறு நமக்கு தெரியாது. தேவனுடைய சித்தம் இந்த விஷயத்தில் நம்மளுடைய காரியங்களில் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்மளால் யோசிக்க கூட முடியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா? பல நேரங்களில் தேவனுடைய சித்தத்தை அறியாமல் தவறுகள் செய்கிறோம். அதனால் நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும் என்று அவர் பாதம் அமர்ந்து முற்றிலுமாக நம்மை அவர் கரத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுப்பீங்களா? நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கன் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய் என்ற வாக்கு தத்தத்தின்படி தேவன் தாமே நம்மை செம்மையான வழியில் நடத்தி நம்மை உயர்த்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.